ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, MSME GO1 என்ற ஃபார்ம் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்க 45 டேஸ்க்குள்ள ஒரு MSME ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் பண்ணணும். இன்கேஸ் பேமெண்ட் பண்ணலன்னா, நீங்க இந்த ஃபார்ம் கம்பெனி MCA வெப்சைட்ல இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இப்ப அத பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். என் சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் ஷேர் பண்றேன். அதிலயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த MSME 01 இதுதான் MCA வெப்சைட்ல கம்பெனிஸ் மேண்டிட்டரியான ஃபார்ம்ஸ் இது. இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ நீட்ஸ் டூ ஃபைல் ஃபார்ம் MSME 01 யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஹேவ் அப்டெயின் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் MSME சப்ளையர். அதாவது MSME சப்ளையர் கிட்ட ஏதாவது ஒரு குட்ஸ் ஆர் சர்வீஸ் ரிஜிஸ்டர் வாங்கியிருக்கீங்கன்னா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அதிலயும் பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் எக்ஸிஸ் 45 டேஸ்க்கு மேல இருக்கவங்க தான் இந்த மெயினா இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணுவாங்க. இப்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல MSME டெவலப்மென்ட் இந்த பொசிஷன் மட்டும் நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இப்ப MSME ஆக்ட் 2006ல மேக்ஸிமம் கிரெடிட் பீரியட் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வச்சிருக்காங்க. இட் ஆல்சோ மேண்டேட்டரி டூ கம்பெனி டிஸ்க்ளோஸ் த ரீசன் ஃபார் டிலே பேமெண்ட். இன்கேஸ் நீங்க ஒரு 45 டேஸ் தாண்டி நீங்க ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் பண்றீங்கன்னா, அதுக்கான ரீசன் நீங்க உங்களோட ஃபினான்ஷியல்ஸ்ல கம்பல்சரி நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாரி செக்ஷன் 15 படி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு குட்ஸ் ஆர் சர்வீஸ் வாங்குறீங்க, ஏதோ ரிசீவ் பண்றீங்கன்னா, நீங்க 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும். அப்படி இல்லன்னா மேக்ஸிமம் நீங்க அக்ரீமெண்ட் போடலன்னா 15 டேஸ்க்குள்ள பண்ணணும். இன்கேஸ் அக்ரீமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா, மேக்ஸிமம் 45 டேஸ்க்குள்ள நீங்க பேமெண்ட் குடுத்துறணும். இது எப்பத்துலருந்து அப்ளிகபிள் ஆகும்னா, செக்ஷன் 43B கிளாஸ் H பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1/4/2023லேருந்து அப்ளிகபிள் ஆகுது. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023, 24லேருந்து இது இப்ப கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடிலேருந்து கம்பல்சரி கம்பெனி ஆக்ட் படி கம்பல்சரி இருக்கு இது. தி பர்ப்பஸ் ஆஃப் ஃபைலிங் இந்த ஃபார்ம் எம் MSME 1 பார்த்தீங்கன்னா, எனேபிள்ஸ் த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ROC டு ட்ராக் த கம்பெனிஸ் வித் அவுட்ஸ்டாண்டிங் டியூ டு MSME. இந்த MSME இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ டியூ இருக்குன்றது அவுட்ஸ்டாண்டிங் ஃபாலோ பண்ணதுக்காக, ட்ராக் பண்ணதுக்காக இந்த கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம MSME டீலருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் கரெக்ட்லி டைமுக்கு பேமெண்ட் போணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த ஃபார்ம் வச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் டு ஃபைல் நில் MSME 1 ரிட்டர்ன் இஃப் தே ஹேவ் நோ அவுட்ஸ்டாண்டிங் டியூ. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எல்லா பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் ஆர் 15 டேஸ்க்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு நில்லு தான் இருக்கு அப்படின்றபோது, நீங்க இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நாட் கம்பல்சரியும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, MSME ஃபார்ம் ஃபைல் அப்ளை ஒன்லி ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் எக்ஸிட் 45. இந்த பேமெண்ட் 45 டேஸ்க்கு மேல எக்ஸிட் ஆகுதோ, அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க இந்த ஃபார்ம் MSME 1ன்ற ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இது டியூ டேட் ஃபார் ஃபைலிங் MSME 01. இது பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி பேசிஸ்ல தான் வரும். ஏப்ரல், மே, ஜூன், ஏப்ரல் டூ செப்டம்பர் தான். ஏப்ரல் டூ செப்டம்பருக்கு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31 தான் டியூ டேட். அக்டோபர் டூ மார்ச் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏப்ரல் 30 தான் டியூ டேட். இது பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம இந்த ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ற மாரி இருக்கும். இன்கேஸ் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெனால்டீஸ் வரும்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 405 சப்செக்ஷன் 4 படி பார்த்தீங்கன்னா, பெனால்டீஸ் ஃபார் நான் ஃபைலிங் 20,000 வரைக்கும் உங்களுக்கு இம்போசிபிள் ஆகும். அப்படி இல்லன்னா, பெனால்டீஸ் ஃபார் கன்டினியூட் நான் ஃபைலிங் ஆஃப் அடிஷனல் பார்த்தீங்கன்னா, பெர் டே கணக்குல ₹1,000 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 3,00,000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு பெனால்டீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா வீடியோஸ பார்க்கணும்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் ஷேர் பண்றேன். அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.